வணக்கம் நண்பர்களே, அசசல் சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம பாஷா போர்ஷன்ஸை பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நாம் பாஷாவை முடிக்க போகிறோம். தோரா பாஷாவை முடிக்க போகிறோம். பாமிட்வாரும் திவாரம் பகுதியையும் முடிக்க போகிறோம். பாமிட்வார் வனாந்தரத்திலே. ஸோ இப்போ வனாந்தரத்தில் என்ன நடக்குது? வனாந்தரத்திலே வார்த்தை கிடைக்கிறது. வனாந்திரம் வார்த்தை ரெண்டுமே ஒரே பதத்தில் இருக்க தான், ஒரே அர்த்த பதத்தில் இருக்க தான் எபிரேய சொல்லாடல்ல. அப்போ இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ நான் எகிப்திலிருந்து வந்தோம். வந்து ஒரு வருஷம் கழிந்து விட்டது. 2வது வருஷம் 2வது மாதம் 1 தேதியிலே ஷபாத் ஹாஷோன் அப்படிங்கிற இந்த 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 ஓய்வு நாள் விஷயத்தில் நம்ம வந்து இதில் பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து இது வந்து எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா சம்திங் அரவுண்டு டிஷா பாவ் அது இப்போ புதுசாக கடைப்பிடிக்கிறாங்க. அதாவது வந்து தாய் ராகேலின் அழுகைங்கிறதுலாம் இந்த சீசனில் தான் வரும், ஆகஸ்ட் மாதத்தில் வரும். சரி சரி இப்போ நம்ம மிட்பார் அதாவது எண்ணப்படுகிறார்கள், அதாவது வார்த்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வனாந்தரத்தில் வார்த்தை. வனாந்தரம் என்ன பண்ணுகிறது? வனாந்தரத்தில் ஒரு கணக்கு நடக்கிறது. ஸோ இப்போ இந்த 2வது வருஷத்தில் 2வது மாதத்தில் ஒரு 1 தேதியில் மோசேயானவர் ஒரு கணக்கெடுப்பை முன்மொழிகிறார். ஸோ இப்போ கணக்கெடுப்பு நடக்கிறது. யாரெல்லாம் 20 வயசுக்கு மேலே இருக்காங்களோ அவங்கெல்லாம் குடும்பத்தில் வந்துடணும், வந்துட்டாங்கன்னா ஆண் மகன்கள்லாம் வந்துடணும், கணக்கில் வரணும் அப்படின்னு எல்லோரும் 1/2 ஷெக்கல் பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தா அந்த குடும்பத்து மனிதனாக அவன் பணம் கொடுக்கும்போது இவர்கள் கணக்கில் சேர்ந்து விடுவார்கள். ஸோ இப்போ இவங்க கணக்கு பார்க்குறது விதம் பார்த்திங்கன்னா, இந்த பணத்தை கணக்கு பண்ணால் மனிதர்களின் கணக்கு தெரிந்துவிடும். ஸோ அப்போ பணம் கொடுக்காதவங்க, அதாவது இப்போ கணக்கில் வர முடியாதபடிக்கு கோத்திரத்தில் வித்தியாசமாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருப்பாங்க. ஆனாலும் கூட இவர்கள் வந்து லேவியரின் கணக்கில் சேரணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ லேவியரின் கணக்கில் இருந்து இந்த 1/2 ஷெக்கல் கொடுக்க முடியாது, அதாவது பின்தங்கியவர்கள் பட்டியலில் பின்னாடி வர்றவங்க விடுபட்டவர்கள் இருப்பார்கள். ஸோ இப்போ அவங்க வந்து 273 குடும்பங்கள் லேவியரின் கணக்கில் வர முடியாமல் பின்னாடி வந்துட்டாங்கோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இருந்துட்டாங்க, பின்தங்கி விட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 5 ஷெக்கல் பணம் கொடுத்தா அவர்கள் திரும்பி சேர்த்து கொள்ளப்படலாம். இப்போ 273 பேரும் இவர்களுக்கு பணம் கொடுக்க தயாராக இருந்தார்கள். பணம் கொடுக்க தயாராக இல்லாதவர்கள் நீங்கள் லேவியரோட இதில் சேரணும், லேவியர்களோட பணியில் சேரணும். அதாவது முதல் பையனாக இருந்தால் நீங்கள் லேவியருக்கு உதவணும். ஸோ பணம் கொடுக்க முடியலனாலும் லேவியருக்கு உதவி செய்யணும். அவனோட கூடாரத்தின் செயலில் நீங்கள் வந்து உதவியாக இருக்கணும். பணம் கட்டாயம் இல்லை, ஆனால் அதே சமயத்தில் நமக்கு கூடாரத்தின் செயலில் நம்ம இருக்கிறது கட்டாயம். இப்போ ஆண்டவர் எதற்காக கணக்கெடுக்கிறார்? ஒரு யுத்தத்துக்காக, ஒரு யுத்த பயிற்சிக்காக கணக்கெடுக்கிறார். ஸோ ஆனால் வந்து யுத்தத்தை ஆண்டவர் தான் செய்ய போகிறார். ஆனால் கணக்கெடுப்பு எதற்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்தோம் இல்லையா, வந்ததின் கணக்கெடுப்பு நடக்குது. ஆண்டவர் இதை வந்து மோசேக்கு கொடுத்தார், மோசே கணக்கெடுத்தார். இது வந்து லேவியர்களின் கணக்கோடு சேரணும். இந்த கூடாரத்தின் செயலில் இவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எண்ணப்பட்டவர்களாக, அதாவது கிரயம் செலுத்தியவர்களாக அப்படின்னு மீட்கப்பட்டவர்களாக இருக்கணும்னு ஆண்டவருடைய திட்டம். அதை செய்தார். ஆனால் என்ன நடக்குது? பாமிட்வாரில் இது முதல் கணக்கு இல்லை. ஆமாம். ஆக நாம் 2 முறை எண்ணப்படுகிறோம். கஷ்டம்தான். 2 முறை எண்ணப்படுகிற சூழ்நிலை பாமிட்வார் அப்படிங்கிற இந்த பகுதியில், அதாவது வனாந்திர பகுதியில் 2 முறை கணக்கெடுப்பு நடக்கிறது. ஸோ அதுதான் கஷ்டம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் கணக்கெடுப்பில் கோத்திரத்தில் யார் இருக்கா பாருங்க. முதல் கணக்கு கோத்திரத்தில் பாருங்கள், ரூபன் கோத்திரம், தலைப்பிள்ளையான ரூபன் கோத்திரம், அதை வந்து 46,500 பேர் இருந்தாங்க. 2வது கணக்கெடுப்பில் 40,500 பேர் இருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 6,000 பேர் குறைந்து விட்டார்கள்.
இந்த சிமியான் கோத்திரத்தை பாருங்க. சிமியான் கோத்திரத்தோட இது தெரியும் இல்லையா, கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா. சிமியோன் லேவியோட சேர்ந்து அந்த பட்டணத்தின் செயலில் அவர்களை அழித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கோம் இல்லையா. அவர்களோடு சண்டையிட்டார்கள்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. அவர்கள் தந்தை யாக்கோபு குடியிருந்த இடத்துல அவர் குடியிருக்க முடியாதபடிக்கு அவன் சண்டை போட்டாங்கிறத மாதிரி ஒரு சிமியோன்னு செய்த செயல் இருந்தது இல்லையா. அவன் பாருங்கோ, அவன் கணக்கெடுப்பில் எப்படி குறைந்து போகிறான்னு. 59,300 பேர் இருந்தாங்கோ. இப்போ வந்து இரண்டாவது கணக்கெடுப்பில் 22,200 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 37,100 பேர் குறைந்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சிலர் இதில் அதிகமாக இருக்கிறார்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யூதா கோத்திரத்தில் 74,600 பேர் இருந்தவங்க 76,500 பேராக கிட்டத்தட்ட 1,900 பேர் யூதா கோத்திரத்திலே அதிகரித்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆக நம்ம இதில் என்ன பார்க்குறோம், சிமியான் இன்னும் மாறலைன்னு பாருங்க. அந்த பகை சூழல் இன்னும் மாறவில்லை, மனிதர்கள் மனம் மாறவில்லை. அதெல்லாம் நடந்து 400 வருஷம் மேலே ஆகிட்டு பல தலைமுறைகள் கடந்து போனாலும் அந்த இழிவு போகவில்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். கணக்கெடுப்பில் குறைந்து போகிறார்கள். இவர்கள் எப்படியெல்லாம் குறைந்து போனாருங்கிறது இந்த 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 பாஷாவில் நம்ம நிறையாவே வரப்போகிறது. சரி, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆக இவர்கள் பகையிலே உண்மை உணவை பெறவில்லை, இவர்கள் பலம் அடையவில்லை, இவர்கள் பகையிலே அழிந்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஆண்டவர் எதுக்கு கணக்கெடுக்கிறார்? ஒரு ஒரு உண்மை உணவு கிடைக்கணும், நீங்கள் லேவியனோட சம்மந்தப்படணும், சமூக தப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான், சமாதான பலி உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சமாதானத்தின் சூழலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நடக்குது. சமாதான பலிக்கான காணிக்கைகள்லாம் கொடுத்தாங்கோ அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்ம வந்து சரியாக இல்லை, நாம் பின்தங்கி விட்டோம். சரி, இப்போ பார்ப்போம். அதனால் ரெண்டாவது கணக்கெடுப்பு நடக்கிறது. இப்போ செயல் என்ன? இந்த கணக்கெடுப்பின் செயல் என்ன? நீங்கள் கூடாரத்தின் பிள்ளைகள், தந்தையின் பிள்ளைகள் அப்படிங்கிறது தான் விஷயம். வீட்டில் பொண்டாட்டியே பேச மாட்டுது. ஆமாம், வனாந்தரத்தில் தேவனா பேச போகிறார். நீங்கள் இப்படி யோசித்தா ஒன்றுமே முன்னேற முடியாது. ஸோ அதனால் வனாந்திர சூழல் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு ஒரு தந்தை இருக்கிறார். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம வந்து பினேகாஸ் அப்படிங்கிற அந்த பாஷா பகுதியில் வரும்னு நினைக்கிறேன். அதில் வந்து சிலோபேயாத்தின் குமாரிகள் அப்படின்னு பார்க்குறோம். அவர்கள் என்ன பண்ணுறாங்கோ? அவர்கள் கன்னிப்பெண்கள் மகளால். ஆமாம், என்ன பண்ணிட்டா மோசேக்கிட்ட போகிறா, தந்தையே. ஆமாம், ஏன்னா இப்போ கணக்கெடுப்பு இதெல்லாம் முடிகிறப்ப மோசே பின்தங்கி விடுகிறார். அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஆமாம், நீங்கள் அப்புறம் தேவன் அவன்கிட்ட அதைத்தான் சொல்கிறார், நீ போக வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். அவர் பின்தங்கி விடுகிறார், நீ வந்து அறிக்கை பண்ணும் அப்படிங்கிறார். அப்புறம் மோசேயின் பாடல் பாடுகிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார்? என் பிள்ளைகள், இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கோ, நான் இவர்களை அழித்து போடுவேன், உன்னை நான் ஜாதியாக்குவேன்னு சொன்னீங்க, அதே போல் அழித்து போட்டீங்க. ஆனாலும் அவர்கள் சந்ததிகள் இருக்கிறார்கள், எண்ணிக்கையில் குறையாமல் எப்படியோ சஸ்டெயின் ஆகியிருக்காங்கோ. இப்போ இவர்கள் என் பிள்ளைகள், இந்த தலைமுறையின் பிள்ளைகள் என் பிள்ளைகள். நான் இதை தேசத்தின் செயலை உங்கள்கிட்ட வேண்டுதல் பண்ணி கேட்டிருந்தாலும், அந்த வேண்டுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வா எட் கனான் அப்படிங்கிறது தான் வேண்டுதல், விண்ணப்பம் அப்படிங்கிறதுக்கான செயல். இதில் வந்து அவர் வந்து ஷெமா, பிரபலமான ஷெமா ஜபத்தை பார்க்குறோம். அதாவது முழு அன்போடு, ஆத்மாவோடு, பலத்தோடு நீ வந்து உன் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவர் ஒருவரே தேவன் அப்படிங்கிற அந்த பதம் வருகிறது. ஸோ அப்படியாக மோசே வந்து இப்படியான வேண்டுதலை செய்து கொள்கிறான். ஸோ அப்போ என்ன நடக்குது? இப்போ மோசே தந்தையாகிறான். ஸோ அப்போ நீங்கள் பயன்படுத்தும் தந்தை வனாந்தரத்திலே இருக்கிறார். வனாந்தரத்திலே மோசே இருக்கிறாங்க, உங்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்காங்க. ஆனாலும் கூட உங்கள் வீட்டு பிரச்சனை தான் உங்களுக்கு பெருசாக பட்டுச்சுன்னா வனாந்தரத்தில் வார்த்தை கிடைக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கோ, இந்த சிலோபேயாத்தின் குமாரத்திகள் என்ன பண்ணிட்டாங்கோ, மகளாலா நேகா
ஹாக்லால் அப்படிங்கிற அந்த பெண்கள் மீகால், திர்சால் அப்படின்னு இருக்குது. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், என் தந்தையானவர் கோராகை சேரவில்லை. பாருங்கள் எவ்வளோ பெரிய சாட்சி, எவ்வளோ நல்லதான சாட்சி. கோராக ஒரு பெரிய கூட்டத்தை எடுத்துன்னு போகிறான். என் தந்தை மனாசே கோத்திரத்து மனிதன், ஆனால் அவன் வந்து கோராகை சேரவில்லை. சேரவில்லை. என் தந்தை யோசேப்பின் பிள்ளையாக இருந்தார். இப்போ நாங்கள் யோசேப்பின் குமாரத்திகளாக இருக்கிறோம். யோசேப்பு என்ன பண்ணால் நீங்கள் அதை பாருங்கோ. யோசேப்பு புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டான். அவனுக்கு தரிசனம் இருந்தது. அவன் என்ன பண்ணான் ஒரு ஒரு பஞ்சம் வருகிறது, ஒரு இது வருகிறது, ஒரு கஷ்டம் வருகிறதுன்னு அவன் சகோதரர்களை காப்பாற்றினான். அதைத்தான் நம்ம யோசிக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் யோசேப்பு அறிக்கை செய்கிறவனாக இருந்தான். வேறு வழி இல்லையோன்னு இது நடக்க போகிறது அப்படின்னு அவன் அறிக்கை செஞ்சான். அப்போ விஷயம் என்ன கேளுங்கோ. ஆமாம், விவசாயம் பண்ணுங்கோன்னு ஆண்டவர் சொல்கிறார். எல்லா அறிக்கட்டும் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு அவன் சொல்லும்போது விவசாயம் பண்ணுங்கோ, நமக்கு நம் தேசம் இதுவாகிறது. இப்போ நீங்கள் வந்து எகிப்துக்கு போய் தான் அந்த தரிசனத்தை பெற்றாங்கிறதுல அவன் அங்கேயே பெற்றுக்கொண்டான். ஸோ அப்போ எகிப்துலையாவது 7 சாப்பிட்டுச்சு, இங்கே 12 ஒன்றை சாப்பிடுது. ஸோ அதாவது 11 ஒன்றை சாப்பிடுது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கோ, இப்போ இது இந்த தேசத்தின் செயல் எவ்வளோ மோசமாக இருக்கிறது பாருங்கோ. ஸோ அப்போ நீங்கள் அதை அனுசரித்து யோசேப்பின் குமாரத்திங்கிற அந்த நிலையை இவர்கள் சிலோபேயாத்தின் குமாரத்திகள் காத்து கொண்டார்களா? ஆனால் கொஞ்சம் இதுவாக தான் நடந்துக்கிட்டாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் நடந்துக்கிட்டாங்கோ. ஸோ அதுக்காக இவர்கள் பரிந்துரை பண்ண வேண்டியிருக்குது. யோசேப்பின் பிள்ளைகள் இவர்கள் வெளியே போயிடக்கூடாது, கோத்திரத்துக்குள்ளே இருக்கணும். வெளியில் யாருக்கிட்டையாவது கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா அப்புறம் நிலப்பகுதிகள் அந்நியர்களிடம் சென்று விடும். அப்படிங்கிறதுனால இவர்கள் தேசத்தின் பிரச்சனைகளை திருமணம் செய்தால் மட்டும்தான் இது வாய்க்கணும் அப்படின்னு மோசைக்கிட்ட போய் பிரமாணம் வாங்கிட்டு வராங்கோ. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையோன்னு. சரி, இப்போ சொல்லுங்க. இப்போ இந்த மகளால், நேகாய், அந்த ஹோகலால் அவளாம் என்ன பண்ணான்னு கேளுங்க. எல்லாம் மிஸ்ஸஸ் மகளால், மிஸ்ஸஸ் ஹோகலா அப்படின்னு எல்லாம் மிஸ்ஸஸ்ன்னு போட்டுடுது. ஸோ இப்போ நம்மள்கிட்டே அதுதானே நடக்குது. ஸோ இப்போ தந்தை கொஞ்சம் இதுவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பாரம்பரியம் கொஞ்சம் துடுக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஆண்களே எப்படி யூத கலாச்சாரத்தில் அழைக்கிறார்கள், எப்படி அழைக்கிறார்கள்? திமேயு அப்படிங்கிறார். திமேயுவின் மகன். அங்கே கடைசி வரைக்கும் அவனுக்கு இதுவே இல்லை, என்ன இல்லை, கடைசி வரைக்கும் அவனுக்கு பேரே இல்லை. அவன் அப்பா பேர்லேயே தான் அவன் கூப்பிட்டுட்டு இருந்தான். அவன் பார்வை அடைஞ்சான். நீங்கள் அதை பார்க்கணும். இப்போ நீங்கள் சும்மா மிஸ்ஸஸ் மகளால் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இது தேசத்தின் செயல் கிடைக்குமா? கிடைக்காது. நிலப்பகுதியின் செயல் கிடைக்குமா? உங்களுக்கு கிடைக்காது. தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்களோ மாட்டீர்கள். ஸோ இப்போ இவர்கள் தேசத்தை பெறுவதற்கு முன்பே கேட்குறார்கள். அப்படிங்கிறதுக்காக இவர்கள் புத்தியாக நடந்துக்கிட்டார்கள். கோராகை சேரவில்லைன்னு சாட்சி சொல்கிறாங்கோ, எல்லாமே உண்மைதான். ஆனால் நீங்கள் யார் கூட யாரை சந்திக்க போகிறீங்கோ? ஆமாம், தந்தையை சந்திக்கிறீங்களா, தேசத்தை சந்திக்கிறீர்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். வராதத்தில் தந்தை தான் இருப்பார், தேசத்தில் தான் உங்களுடைய மிஸ்ஸஸ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கும். ஸோ தேசத்தை சேருவது கடமை அப்படிங்கிறத நம்ம இந்த பாமித்வார், அதாவது பாமித்வாரில் வேண்டுதல் நடக்கிறது. எட் கனான் அப்படிங்கிற அந்த வேண்டுதல் செயலை நம்ம பார்க்குறோம். அது டெவாரிமில் இருக்குது. ஸோ டெவாரிம்ங்கிறது உபாகமம். அதாவது இப்போ 2வது முறையாக கணக்கெடுக்குதுங்கிறாங்க இல்லையா, அதுமாரி 2வது முறையாக புதிய தலைமுறைக்காக மோசே இதை சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை தான் பார்க்கணும். போகிற தலைமுறைக்கு சொன்னார், அவர்கள் பாளையத்தில் செத்து போனார்கள். அதனால் புது தலைமுறைக்கு அவர் சொல்கிறாரு. புதிய தலைமுறையில் என்ன வருது? மோசே தான் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணலான்னு சொன்னார். ஸோ அப்போ டைவர்ஸ் அவர் தானே ஏற்படுத்தி வச்சுருக்காரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கோ? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு பொம்மநாட்டியை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்கிறீங்கோ, இது ஒருத்தனுக்கு ஒருத்தியாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. டைவர்ஸுங்கிற விஷயம்லாம் மோசேவே ஏற்படுத்திக்கிறார். அவர் புதிய தலைமுறைக்காக அவர் ஏற்படுத்திக்கிறார். மோசே தான் ஏற்படுத்திக்கிறார், தேவன் ஏற்படுத்தலை.
அப்படின்னு இயேசுப்பா சொல்கிறார். இந்த மாதிரி நீங்கள் வந்து மோசையை உங்களுக்கு துணைக்கு கூப்பிடாதீங்கோ. ஏன்னா அந்த அந்த களத்தின் செயலில் அவங்க இருந்தாங்கோ, அந்த நேரத்தில் அது வேறு விஷயம், இந்த நேரத்தில் வேறு விஷயம். நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டியது முக்கியம். ஸோ அப்போ இவ முஸ்ஸஸ்ன்னு போட்டுக்கிட்டது தப்பாக இல்லை. அவள் மோசேயின் புத்திரியாக இருக்கிற வரைக்கும் அவள் என்ன பண்ணாலும் தப்பு இல்லை. அது கூடாரத்தின் செயலாக இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாலும் தப்பு இல்லை. பிரச்சனை அந்த மிஸ்ஸஸ்ங்கிற அந்த ஐடென்டிட்டியில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. வனாந்தரத்தில் இதாங்க நடக்குது. வனாந்தரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தாலா? சரி, இப்போ அது என்ன ட்ரபிள் பண்ண போதா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா மோசே எப்படி சிலோபேயாத்தின் குமாரத்துக்கு தகப்பனோ அதே போல் நமக்கும் தகப்பன், எனக்கும் தகப்பன். ஆதலால் நாம் வந்து எண்ணி தொகையேற்றப்பட வேண்டும். அதுதான் நாசம். ஆக நம்ம எப்படி எண்ணி தொகையேற்றப்படுகிறோம்? லேவியர்களை கொண்டு கூடாரத்தை கொண்டு நம்ம எண்ணி தொகையேற்றப்படுகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து மிஸ்ஸஸ் மகளால்னு போட்டுக்கலாம், ஆனால் மிஸ்ஸஸ் யாவேன்னு போட்டுக்க முடியாது. ஆமாம், நீங்கள் மிஸ்ஸஸ் மோசேன்னு கூட மோசஸ்ன்னு கூட போட்டுக்க முடியாது. ஸோ உங்களுக்கான மரியாதையை நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? ஆமாம், இந்த வனாந்தரம் உங்களுக்கு பெரிய அறிவை கொடுக்க வேண்டும். ஆமாம், நீங்கள் எண்ணப்பட வேண்டும், புஸ்தகத்தில் சேர வேண்டும். அதுதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம அடுத்து எண்ணி தொகையேற்றப்படுவது எதற்கு? பாளையத்தின் ஒழுங்குமுறை. அந்த ஒழுங்குமுறை என்ன கற்றுக் கொடுக்குது? யாக்கோபை கற்றுக் கொடுக்குது. யாக்கோபு எப்படிப்பட்டவன்? யாக்கோபு ஒருத்திக்காக உழைத்தவன் அப்படின்னு போட்டிருக்குது. அவனுக்கு 2 மனைவிகள், 2 மறுமனையாட்டிகள், 2 பேருமே மனைவியின் அடிமை பெண்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்க, பாளையம் ஒழுங்குபடும் போது ஒருத்தன் அண்ணனும் ஒருத்தன் தம்பியும் தான் இருப்பான். 2 பேரும் ஒரே வயசில் இருக்க மாட்டாங்கோ. ஸோ இவர் அண்ணன், இவர் அடிமை பெண்ணுக்கு பிறந்திருந்தாலும் என் அண்ணன். ஆமாம், இவர் வந்து என் பெரியம்மாவுக்கு பிறந்திருந்தாலும் இவர் எனக்கு அண்ணன். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் ராகேலின் பிள்ளையாக இருந்தார்கள். ஆமாம். ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஸோ லேவியர்களை வேறுபடுத்தி பரிசுத்த கூடாரத்து சேவையாளர்களை கொண்டு வந்து 22,000 பேர் இருந்தாங்களாம். ஆமாம், 22,273 பேர் இருந்தாங்கோ. ஆனால் அதாவது 22,000 பேர் லேவியர்கள் இருந்தாங்க, 273 பேர் எக்ஸ்ட்ராவாக இருந்தாங்க. சரி, ஆக நீங்கள் இதில் என்ன பார்க்குறீங்க? கணக்கெடுப்பில் லேவியர்கள் பின்தங்கி விட்டார்கள். இது முதல் கணக்கெடுப்பிலே நடந்துட்டு பாருங்க. ஆமாம், இப்போ வந்து நான் என்ன கணக்கு சொன்னேன், இந்த சிமியான் கோத்திரத்தை பற்றி. அவர்கள் 2வது கணக்கெடுப்பில் தான் குறைவிட்டார்கள். ஆனால் லேவியர்கள் முதல் கணக்கிலேயே குறைவிட்டு விட்டார்கள். அதனால் இது என்ன தோல்வியின் கூடாரமாக இல்லை. இங்கே மோசே இருக்கிறார். மோசே அனைவரையும் தன் பிள்ளைகளாக கணக்கெடுத்து கொள்ளுகிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படிங்கிற தேவனுடைய நாமத்தினால தேவன் அவருக்கு கொடுத்த தன்னுடைய யாவேங்கிற அந்த நாமத்தை கொண்டு அவர்கள் பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவனால் தேசத்தை பார்க்க முடியல. ஏன்னா புள்ள தேசத்தை பார்க்கணும். அதுக்காக தான் அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை மோசே நமக்கு கொடுத்துருக்கிறான். ஆமாம், ஏதோ பொம்மநாட்டி சீன்றாங்கிறதுக்காக நமக்கு இது வாய்க்காமல் போகும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. சரி, அப்போ மோசையின் மகள் சீண்டுகிறார். அதுக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா மோசையே ஒரு பாடல் பாடுகிறானோன்னு. சரி, ஸோ கோகாத்தியர் அவர்கள்லாம் வந்து பெட்டியை எப்படி மூடணும், அதை எப்படி மறைச்சி எடுத்துகிட்டு போகணுங்கிறதெல்லாம் அவங்க செய்வார்கள். ஆரோனின் தளிர்த்த கோல் அதெல்லாம் வருது. இல்லை, தளிர்த்த கோல் அதுக்கப்புறம் சரி, அவர்கள் அந்த ஒழுங்குமுறையில் இருப்பார்கள். சரி, இப்போ அடுத்த பகுதி ஷெல்லாக் அனுப்பப்படுகிறார்கள். ஸோ இப்போ நம்ம இது என்ன பார்க்குறோம்? இப்போ முதல் தடவை அனுப்பப்படும் போது அவர்கள் வந்து ஒரு திராட்சை கொலையை கொண்டு வந்தாங்கோ. ஆமாம், கொண்டு வந்தாங்களோ?
கொண்டு வந்தாங்கோ. ஆனால் அவர்கள் என்ன சொன்னாங்கோ? ஆமாம், எல்லாரும் எங்களை வனாந்தரத்தை சாகடிக்கவா கொண்டு வந்த அப்படின்னு மறுதளித்தார்கள். ரொம்பவே கல்லெறிய பார்த்தார்கள். காலேபையும் யோசுவாவையும் கல்லெறிய பார்த்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மனம் அடிந்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்புறம் இரண்டாவது முறை போகும்போது ராகாப் வருகிறாள். ராகாபோட விசுவாசத்தை பார்க்குறோம். ஸோ அவள் காப்பாற்றப்படுகிறா, அவள் குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. ஸோ இப்போ இதில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ரொம்ப மீறி போயிட்டீங்கோ, பிரமாணத்தின் செயலே நீங்கள் மீறி போயிட்டீங்கோ, அதனால் உங்களுக்கு வந்து இருக்கிறது முடிவு வந்து விட்டது, வாதை வருகிறது. இங்கே நீங்கள் பத்தியும் இழந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் மடிஞ்சு விடுவீர்கள். ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் காப்பாற்றிக்கிட்டீங்க, உங்களை நீங்கள் நிதானித்து கூடாரத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் இவர்கள் பொறுக்கவில்லை. இவர்கள் மறுபடி பகை கொண்டு முன்னேறினார்கள். நிறைய பேர் வாதையிலே செத்து போனார்கள். ஸோ அப்போ முதல் வாதை இப்படி வருகிறது. அப்புறம் வந்து ஒரு தண்ணீருக்காக அவர்கள் சண்டை போடுகிறார்கள். அது ஹுக்கட். அது வந்து தண்ணீருக்காக அவர்கள் சண்டை போடும் செயலில் தண்ணீர் இல்லாமல் போகிறது அப்படிங்கிற அந்த 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 கஷ்ட செயல்லே அவர்கள் மோசேக்கு எதிராக நிறையா பேசிடுறாங்கோ. இவர்கள் பெரிய வெற்றிகளை கொண்டிருந்தாலும் கூட, சுதந்திரிக்க போகிறதுனாலும் கூட, ஆனாலும் இவர்கள் அத்துமீறி தண்ணீருக்காக நடந்து கொண்டதன் செயலில் அவர்களுக்கு பாம்பு கடிக்கிறது. அப்போ இந்த ஒரு வெண்கல வலு சிற்பம் உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிற பக்கம். இது ரெண்டாவது வாதை. அதுக்கப்புறம் கோராகு இதுக்கு முன்னாடி வரும். ஆமாம், கோராகு வருகிறார். கோராகு என்ன சொல்கிறான்? அவன் சில பேரை கூட்டின்னு வந்து, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்கள். ஸோ கோராகு வந்து லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். அவன் லேவி கோத்திரத்தை கூட மரியாதை பண்ணல, வேறு பிடிப்பது செயலை கூட அவன் சேர்த்துக்கல. ஸோ இப்போ நாங்கள் கூட்டமாயிட்டோம். ஸோ இப்போ இந்த தேர்ந்தெடுப்பின் காரியம், இந்த கூடாரத்தின் செயலில் எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, நான் வந்து ஒரு ரெபல்லியஸ் லீடராக இருக்க விரும்புகிறேன். ஸோ சம்திங், இந்த கூடாரமே எனக்கு செயல் இல்லைங்கிற மாதிரி சொன்னான். அவன் வந்து ஒரு பலி காணிக்கையை எடுத்துகிட்டு வந்தான். மோசேயும் ஒரு பலி காணிக்கையை எடுத்துகிட்டு வந்தார். ஆண்டவர் மோசேயின் காணிக்கையை அங்கீகரித்தார், இவன் காணிக்கையை நிராகரித்து பூமி அவனை விழுங்கி போட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஆண்டவர் தன்னுடையவனை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறது கோராகின் விஷயம். கோராகின் விஷயத்தில் நிறையா பேர் வாதையில் மறித்து போனார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்புறம் வந்து பாலாமை கூட்டின்னு வராரு. அந்த நேரத்தில் வந்து இந்த மோவாபிய பெண்கள் தவறான உறவில் ஏற்படும் இஸ்ரவேலர்களை கொண்டு சென்று அந்நிய தேவர்களை பின்பற்றும்படியாக ஒரு இழிந்த விபச்சார செயலில் ஈடுபடும்படியாக இருக்கிறது. அது வந்து ஒரு வாதையாக வருகிறது. அப்போ பினேகாசு அப்படிங்கிறவன் இந்த 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 தவறானவர்களை அவன் கொன்று வாதையை நிறுத்தி போடுகிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உனக்குள்ள ஒரு வந்து முடிவில்லாத ஒரு ஒரு உடன்படிக்கையை உன்னோடு செய்து கொள்ளுகிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தூய்மை. என்ன தூய்மை? ஒரு ஒற்றுமை, தூய்மை. அதாவது இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? பாலாம் வந்து சபிக்க முடியாதபடிக்கு தடைப்பட்டான் இல்லையா? ஸோ அந்த செயலை நம்ம வந்து நிதானிக்கலை. ஏன்னா பாலாம்ங்கிறவன் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். அவன் வந்து என்ன பண்ணுறான்? இப்போ ஆபிரகாமுக்கு இணையாக பேசப்படுகிறான். ஆபிரகாம் 4 மணிக்கு காலையில் எழுந்திரிப்பார்னா பாலாமும் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவான். ஸோ ஆபிரகாம் எப்படி தேவனோடு பேசி கொண்டிருப்பாரோ அதே மாதிரி பாலாமும் தேவனோடு பேசி கொண்டிருப்பார். ஸோ இப்படியெல்லாம் இவ்வளவு உயர்வான செயலில் அவன் இருந்தாலும், ஒரு பாதையில் அவன் இருந்தாலும், கற்பின் செயலில் இருந்தாலும், யாக்கோபு எப்படி ஒருத்திக்காக இருந்தாங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆமாம், கலாச்சாரத்தின் செயலெல்லாம் அவன் மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி நிற்கிற ஒரு மனிதன் தான். ஆனால் அவனுக்கு பணம் வேணும்.
ஆமாம், அதை வந்து பாலாவுக்கு பயன்படுத்துகிறான், அந்த ராஜா பாலாவுக்கு பயன்படுத்துகிறான் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அவன் எத்தனையோ தடவை சொல்கிறான், நான் வர முடியாதுன்னு சொல்கிறான். நீ சபித்தால் இவர்கள் சபிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வரான் பாருங்கோ. ஆமாம், ஒரு முடிவில்லாத செயல் இங்கே போட்டியிடப்படுகிறது. யாருக்கும்? பாலாமுக்கும் பினேகாசுக்கும். பாரும்போது என்ன என்ன கொடுமை பார்த்தல. பினேகாசு ஒரு லேவியன், பினேகாசு கூடாரத்தின் மனிதன், அவன் ஒரு ஆசாரிய புதல்வன். ஆமாம், அப்படி இருக்கும்போது ஆரோனின் வம்சத்தில் இருக்கிறான். அப்படி இருக்கவே இவன் வந்து பாலாம் கூட போட்டி போடும்படியாக நிலை வந்து விடுகிறது. என்ன என்ன ஏன் பண்ணுறது? இவன் வந்து ராஜா கூட்டிகிட்டு வரானோன்னு கூட்டிகிட்டு வரான். ஸோ அப்போ இப்போ ஒரு வேளை பினேகாஸ் இதில் தடைப்பட்டிருந்தால் பாலாம் நீதியாக இருந்திருப்பான். பாலாம் இந்த முடிவில்லாத செயலில் மாட்டிக்கொண்டு இருந்திருப்பான். முடிவில்லாத உடன்படிக்கையே சாத்தான் எடுக்க முடியுமா? முடியாதோன்னு. ஸோ இப்போ நீதியானவர்கள் வேண்டும் இல்லையா? இங்கே மோசே மட்டுமா இருக்கான்? ஆமாம், பினேகாசும் இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் ஒரு சிறிய அமைதியை நமக்கு தருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? அந்த திராட்சை கனியை பார்த்து அவர்கள் பேசியது, அப்புறம் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம், கோராகு, அப்புறம் பாலாக்கு, இப்படியான 4 விஷயங்களில் நாம் வந்து தடைப்பட்டு எண்ணிக்கைகள் குறைந்து இப்போ 2வது முறையாக எண்ணப்படும்படியாக மாறிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்புறம் அடுத்து என்னது? நாசோ. இதில் வந்து ஆரோனின் ஆசீர்வாதங்கள் வரும், காணிக்கை விவரங்கள் வரும். ஆரோனின் ஆசீர்வாதம் என்னது? ஆரோனின் ஆசீர்வாதம், கர்த்தர் உன்மேல் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணி அப்புறம் ஆசீர்வதித்து கிருபையாக இருக்க கடவர் அப்படிங்கிறது தான். ஆமாம், அப்புறம் நீ வந்து எப்ராஹிம் மனாசேவை போல் இருப்பாய் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து ஏக்கவ் அது வந்து குதின்கால் யாக்கோபு யாக்கோபுக்கு குதின்காலை பிடித்தவன்கிற மாதிரி வருதா? நான் குதின்கால்னால் நீங்கள் பிரமாணத்தின் மேலே நிற்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ அப்போ நீங்கள் பிரமாணத்தின் படி இருந்தால் யோசிச்சு பாருங்கள். பிரமாணத்தின் படி நீங்கள் இருந்தால் என்ன பண்ணலாம்? ரியா அதாவது இது வந்து ஒருத்தன் பிரமாணத்தோடு இருக்கான், ஒருத்தன் அது இல்லாமல் இருக்கான், சோதிச்சு பாருங்கோ அப்படிங்க பார். ஆமாம், ஸோ இப்போ நீங்கள் பிரமாணத்தை கடைப்பிடிச்சா ஆசீர்வாதம், அதை விட்டால் சாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தின் செயல், அதாவது இந்த கிறிஸ்டின் மலையில் என்ன சொல்கிறாங்கோ? உன்னுடைய பழக்கூடை, உன்னுடைய வீடு, உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய வயல் தானியம், உன்னுடைய பந்துக்கள், ஜனங்கள் எல்லோரும் உன்னோட வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு கிறிஸ்டின் மலையில் ஆசீர்வாதம் பெறப்படுகிறது. ஸோ இப்போ நம்ம சபிக்க வேண்டியது என்ன? சபிக்க வேண்டியது என்ன? சரி, ஏபால் மலையில் நீங்கள் என்ன சபிக்கணும்? விக்கிரகங்கள், ஒரே தேவன், நான் விக்கிரகத்துக்கு விலகி இருக்கிறேன். ஸோ அப்படின்னு நம்ம சபிக்கணும். ஆமாம், நான் வேறு எதையும் கொண்டு வர மாட்டேன், இன்னொரு பலிபீடம் இல்லை அப்படின்னு சொல்லி, ஒரே பலிபீடம் தான் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிடணும் ஏபால் மலையில். ஸோ அப்படிலாம் நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து பார்க்கணும். எண்ணிப்பார் என்றும் அதை எண்ணிப்பார். ஸோ அது மாதிரி காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார் என்றும் இனிமேலும் காத்திடுவார். சரி, அப்புறம் சாஃப்டும். ஸோ இப்படி நீங்கள் காப்பாற்றப்பட்டவர்களாக ஆசீர்வாதத்தின் செயலில் உங்களுக்கு பயிற்சி இருந்தால் நீங்கள் நீதியான செயலில் இணைய முடியும். ஸோ இப்போ நீதி செய்பவன் நியாயாதிபதியாக இருக்கிறான். சாஃப்ட்டுங்கிறதுக்கு நியாயாதிபதினு அர்த்தம். ஸோ இப்போ மட்டோட் மசாய்ங்கிறது பங்கிடல்,
அதாவது இந்த அடைக்கலப்பட்டினமெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எங்கே இருக்கும், நீங்கள் யோர்தானை எப்படி கலக்கணும், யோர்தானின் பகுதிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறது. சரி, ஆக நாம் இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம், நான் சொன்னதுக்கும் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் அவருடைய உடன்படிக்கை மக்கள் மீது தான் இருக்கிறது, நம்பிக்கை கொண்ட மக்கள் மீது தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் எதை அடையாளப்படுத்துகிறது? ஆமாம், நான் பரிசுத்தத்துக்கு தகுதிங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இப்போ கோராக சொன்ன மாதிரி, ஆமாம், நீங்கள் உங்கள் வரனுக்கு தான் நீங்கள் தகுதி, நீங்கள் உங்கள் ஆம்படையானுக்கு தான் தகுதி, நீங்கள் உங்கள் மனைவிக்கு தான் தகுதி. அதை தவிர உங்களுக்கு பெருசாக பரிசுத்தம் இருக்காது. ஸோ வனாந்திரத்தில் நீங்கள் என்ன கட்டுக்கிறீங்க, உங்கள் தந்தையின் சிச்சை என்ன சொல்லுகிறது? ஆமாம், உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீ தேசத்தை சேர வேண்டுமென்றால் உன்னுடைய பிடிவாதத்தை நீ விட்டுறணும். ஸோ பிடிவாதம் எப்போ போகும், நான் தேசத்தின் மனிதனாகத்தான் இருப்பேன், ஒரு அந்நியனை சேர மாட்டேன் அப்படின்னு அவங்க சிலோபேயாத்தின் குமாரத்திகளுக்கு ஒரு கட்டளை இருந்தது பாருங்கோ, அதுதான் விஷயம். ஸோ இப்போ இங்கே யார் அந்நியன்? ஆமாம், இவர் கற்புள்ள கன்னி பெண்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் யோசேப்பு பெற்றிருக்கிறீர்கள். யோசேப்பு ஒரு புறஜாதியாக இருந்தான் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நிந்தை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது. ஸோ உங்களோட எதிர்காலத்தில் யாராவது நழுவி போய் விடலாம். அப்புறம் அந்த இடம் சமாரியாவாக மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இது என்னது, இரண்டாவது எண்ணிக்கை. ஸோ அப்போ இது எப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, ஆண்டவரின் கல்யாணம் அப்படிங்கிறதுனா இப்போ ஒரு உவமை இருக்கதானோ, ஒரு கல்யாண விருந்துக்கு கூப்பிட்டார்கள், வண்டி வச்சு தான் கூப்பிட்டாங்க. ஆனால் இவர்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள், என்னப்பா அந்த மனுஷன் அவனே ஓல்டு, அவனுக்கு 40 வயசுக்கு 41 வயசுக்கு மேலே ஆகுது, அவன் கல்யாணத்துக்கு இந்த வண்டியில் போகணுமா, இல்லை அவன்கிட்ட அவன் கால் பண்ணால் நம்ம எடுக்கணுமா? ஸோ சம்திங் லைக் தட். இட்ஸ் நாட் அபவுட் தட். இது திருமணத்தை பற்றின விஷயம் இல்லை, இது ஒரு கலாச்சாரத்தை பற்றின விஷயம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த காலத்தில் எவ்வளவோ கஷ்ட நஷ்டம் இருந்தது. ஏன் இப்போ வரைக்கும் கூட 80s வரைக்கும் கூட குழந்தை திருமணம்லாம் இருந்தது, அழிஞ்சு போகலை. நானே பார்த்துருக்கேன். என்னுடைய ஆசிரியர் இடத்துல குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்பட்ட விதவைகள் இருப்பாங்க. இதில் என்ன கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ளே மறுமணத்துக்கும் அவங்க ஜாதி பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு கடுமையான ஜாதிங்கிற விஷயமெல்லாம் இருந்து, குழந்தை திருமணம் இப்படி பழைய கஸ்டமோனியல்ஸ்லாம் இருந்து, நம்ம இப்போ ஒரு நல்ல செரிமோனிக்கு வரப்போகிறோம். அது செரிமோனினா அடக்க ஆராதனையா? இல்லை, நாட் லைக் தட். இது ஒரு திருமண விழா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆண்டவரின் கல்யாணம் என்ன சொல்லுது? ஆமாம், மோசேக்கு அத்தனை வயசு ஆனையும் அவன் போய் ஒரு பெண்ணை, எத்தியோப்பியா பெண்ணை கூட்டிகிட்டு வரான் பாருங்க. ஒரு கூடாரம் விருந்திருக்கிறது, இங்கே ஒரு பண்டிகை இருக்கிறது, இங்கே ஒரு அனுசரிப்பு நடக்கிறது. அப்போ வராத மணப்பெண் எங்கே வரப்போகிறா? அப்போ பாருங்க, வயசு வித்தியாசம் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், இப்போ இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க ரொம்ப தங்களையே யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு பேரப்பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தாத்தாவுக்கு 55 வயசு 50 வயசுனா, தாத்தா இன்னொரு பாட்டியை கொண்டு வந்துடுவாரோன்னு அவங்க பிள்ளை யோசிக்குது பாருங்க. இது சரி, இப்படி இல்லை, ஒரு வேளை அவங்க அப்பாவோ அம்மாவோ இல்லைன்னா இன்னொரு அம்மா அப்பா வந்துடுவாங்களோன்னு பயப்படுத்துவாருங்க. ஏன், எதுக்காக? ஏன்னா குழந்தை தன்னை பற்றி தான் யோசிக்குது. ஸோ இப்போ இந்த குழந்தை தன்னை நம்மள்கிட்ட மறையணும். ஒரு பக்குவப்படுதல் அப்படிங்கிறது தான் செயல். அப்படின்னா நம்ம பக்குவத்துக்குள்ளே வர வேண்டும் அப்படிங்கிறது தான் வனாந்திரத்தின் செயல். ஸோ ஒரு முதிர்ச்சிக்குள்ளே நாம் வரணும். அதுதான் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். ஸோ வனாந்திரம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதுன்னா உங்களால் இது எதிர்கொள்ள முடியும்.
ஆமாம். இப்போ நீங்கள் வனாந்தரத்தில் தந்தையின் பேரால் எதிர்கொள்வீர்கள். தேசத்தில் நீங்கள் உங்கள் பேரால் எதிர்கொள்ள வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கை. இதை நீங்கள் தான் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு மோசே எச்சரிக்கை செய்கிறார். ஸோ அப்போ எது வந்து பரிசுத்தம், எது பரிசுத்த உணவு அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், நம்மளோட ஆண்டவர் தான் பரிசுத்தம். நாம் அதை பார்க்கலாம். எருசலேம் பட்டணத்தில் அவர் வந்தார். எங்கேருந்து வந்தார்? கலிலேயாவிலேருந்து வந்தார். எவ்வளோ பெரிய ட்ராவல் தெரியுமா அது? எவ்வளோ நாள் ட்ராவல் தெரியுமா? அதில் வேற இவங்க சமாரியா வழியாக வரக்கூடாதான், சுற்றி வரணுமா, 1008 ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனால் அவர் ஏன் வந்தார்? எருசலேம் பட்டணத்தை அவர் ஏன் அத்தனை இதில் வச்சுருந்தார், அத்தனை கவனத்தில் வச்சுருந்தார்? வெறுமனே தேவாலயத்தின் செயல் தானா? இல்லைங்க, இல்லை. அங்கே அவர் தந்தையின் செயலை பார்க்குறார். ஸோ அப்போ எருசலேம் தேவாலயம் தந்தையின் செயலா? அதுவும் இல்லை. செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு மகன், அது மட்டும்தான் செயல். தந்தையின் செயல் இங்கே எதுவுமே இல்லை. யூசி சம்திங் இயேசுவை காரி துப்புறாங்கோ, அவர் வஸ்திரத்தை உருவுறார்கள். நீங்கள் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஆனால் ரோமன் இது வந்து ரொம்ப இருக்கும். ரோமானியர்கள் அவர்கள் சிலைகளெல்லாம் நிர்வாணப்படுத்தி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து கைவிடப்பட்டவராக இருக்கிறார். ஆண்டவரே, தந்தையே ஏன் கைவிட்டீன்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஒரு ரோமையனோட சிலையை நீங்கள் நிர்வாணப்படுத்தினீங்கன்னா அவன் கொஞ்சம் இதுவாக தான் இருப்பான். ஏன்னா அவன் வந்து விருத்த சேதனை பண்ணப்படாதவன். அவன் கொஞ்சம் மறைஞ்சு தான் இருப்பான். இப்போ நீங்கள் வந்து இயேசுவை நிர்வாணப்படுத்துனீங்கன்னா அவர் வந்து விருத்த சேதனை பண்ணப்பட்டவர். அவர் கொஞ்சம் ஓப்பனாக இருப்பார். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நிர்வாணத்தில் ஒரு அசிங்கத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆமாம், சில பேருக்கு அதில் தான் அடுத்தவங்களை துன்பப்படுத்தும் போது தான் அவங்களுக்கு உணர்வின் செயல் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க தாழ்ந்து போயிட்டாங்களோன்னு. ஸோ அந்த மாதிரியான துன்பத்துலேயும் ஒரு நாள் அங்கே இருந்து மறுநாள் விசாரணை நடக்குது. இப்படியெல்லாம் அவர் வந்து அங்கே துன்புறுத்தப்படுகிறார். எருசலேம் விஷயத்தில் உணர்வின் செயலில் அவர்கிட்ட இல்லாத யார்கிட்ட இருக்குது சொல்லுங்க? கடைசி வரைக்கும் அவர் போராடுகிறார். இந்த பாரு, தலைமை ஆசாரியன் நின்றுட்டுருக்கான். நீ ஏன்டா அடிச்சே? வேணா அவன் வந்து அடிக்கட்டும், அவன் வந்து வஸ்திரத்தை கிழிச்சு போட்டோம், என்ன வேணால் பண்ணட்டும், அவன் இருக்கும்போது நீ ஏன் அடித்தாய் அப்படின்னு அந்த நேரத்துலையும் அவர் வந்து அறிவோடு இருக்கிறார். பாருங்கோ, அவருடைய சீஷர்களை காணும். அன்புக்குரியவன் இருக்கிறான். அவன் ஏற எடுத்து பார்த்துருப்பானா? அவர் நிலைமையில முடியாது. ஆனால் அவன் பரவாயில்ல. அவன் வந்து சிலுவையின் அருகில் நிற்கிறான். ஸோ இப்போ கைவிடப்பட்டதின் செயல் என்னன்னு கேளுங்கோ. என்னன்னு கேளுங்கோ. அன்புக்குரியதின் செயல் இல்லை. ஆமாம், இங்கே வந்து வேதனை தான் இருக்கிறது. அவரை அடக்கம் பண்ண ஒரு புது கல்லறை தேவை. ஏன்னா மக்கள் இவரை அசிங்கமாக தான் பார்ப்பாங்கோ. ஏன்னா சிலுவையிலேருந்து வந்திருக்கவன், நிர்வாணத்துலேருந்து வந்துருக்கிறவன், இவனை யார் தான் குடும்பத்தில் சேர்த்துக்குவார்? ஆனால் அவருக்கு ஒரு புது கல்லறையே இருந்தது. அது உயிர்த்தெழுதலின் ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக கடைசி வரைக்கும் எருசலேம் தன்னுடைய நாயகனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய உணர்ச்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் பார்க்குறோம். உன்னை நான் எத்தனை தடவை சேர்த்துக்க நினச்சேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். பட் இட்ஸ் நாட் அபவுட் தட். அது இயேசுவுக்கு மாத்திரமே வாய்க்கக்கூடியது. அவர் மட்டுமே உணர்வோடு இருந்து அவர் மட்டுமே கல்வாரியிலே உணர்வை மேற்கொண்டார். அடிமைக்கும் பல பிரச்சனைகள் இருந்திருக்குது. ஆனால் இந்த தூது செய்தியில் இயேசுவும் பல நேரங்களில் காமிச்சிருக்கார். அவர் ஒரு குருடனை சுகப்படுத்துகிறார், ஒரு முடவனை நடக்க வைக்கிறார். அப்பெல்லாம் உதவியவன், அப்பெல்லாம் தேவதூதனை போல இருந்த செயல் சிலுவையிலேயே உணர்வின் செயல்லையே கைவிட்டு விட்டது. ஏன்னா உணர்வுங்கிறது அப்படித்தான். அதை வந்து இப்போ சொர்க்கத்தாலையும் ஹேண்டில் பண்ண முடியாது, பாதாளத்திலையும் ஹேண்டில் பண்ண முடியாது, பூமியினாலையும் ஒரு பரிசுத்த நகரம் சொல்லப்படுகிற எருசலேம்னாலையும் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம அதை தான் பார்க்குறோம். இன்னும் அந்த மிருகத்தனம் மறையவில்லை. ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்மளை நாம் பொறுப்போடு இருந்தால், இயேசுவின் செயலில் நாம் இருந்தால் தான், இயேசு போல் நம்ம மேலே நம்ம பழியை போட்டுக்கிட்டால் தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம இந்த
பகுதியில் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இயேசுவே உணர்வின் வாய்க்காலாக இருக்கிறார், அவர் நுகத்தை பெறுவோம். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் சொல்கிறாங்க. அபிஷேகம் இயேசு, அவரோட நுகம் மற்ற நுகங்களை சரி செய்துவிடும். சத்சங்கம். நன்றி நண்பர்களே.